ஐநா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கொஞ்ச நாளாவே பாண்டிக்கு நடேசன் மேல அக்கறை, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது, மாத்திரை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாண்டி நடேசன் கூட இப்ப கொஞ்சம் அடிக்கடி பேசுறாரு. ஆனா 2 நாளாவே பாண்டியோடைய முகம் வாடி போயிருக்கு. இதை பார்த்துட்டு நடேசன் கவனிச்சுட்டு கேட்குறாரு, என்னடா என்னாச்சு, வேலையில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கும். இல்லையே, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பாண்டி செலவும். அப்புறம் ஏன்டா முகத்தை இப்படி வச்சிருக்க, என்னாச்சு, உனக்கு அந்த வானதிக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், அப்போதான் பாண்டி கண்ணெல்லாம் கலங்குது. ஏய் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், வானதியை இன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்குறாரு. ஆமாம், அவளுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுத்துட்டு அவள் நல்லா சமைக்காமலாம் இருந்தால, அதை பல்லவன் சொல்லி விளையாட்டுத்தனமாக கிண்டல் பண்ணதை நான் என்ன ஏதுன்னு கேட்கலையாம். பத்தாவதுக்கு நான் அவள் எவ்வளோ என்ன செஞ்சாலும் அவளை நான் பாராட்ட மாட்டேங்கிறேனா. அதனால் எனக்கும் அவளுக்கும் வழக்கமாக வர சண்டை மாதிரி தான் வந்துச்சு. சரி, வழக்கம் போல் வர சண்டை தானே, வந்து பேசிடுவான்னு நினச்சேன். ஆனால் இந்த தடவை ரொம்ப அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டா. என் ஃபோன் நம்பரெல்லாம் பிளாக் பண்ணிட்டா, என்கிட்ட பேசுறதில்ல. அவங்க வீட்டில் வேறு மாப்பிள்ளையும் பார்க்க சொல்லிட்டா. சரி, விளையாட்டுத்தனமாக சொல்கிறான்னு பார்த்தா உண்மையிலே இன்னைக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கண்கலங்கி உடஞ்சு போய் பேசுறாரு. இதை கேட்டதும் நடேசனுக்கு மனசு தாங்கவே மாட்டேங்குது. என்னடா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, எதையுமே நீ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், வழக்கமா வர பிரச்சனை தானே சொல்லி அசால்ட்டை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், ஓ அந்த ஆட்டோக்காரன் மகளுக்கு அம்புட்டு திமிரா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இல்லை விடுங்க, இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறாதீங்க, பிடிங்க இந்த மாத்திரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கையில் மாத்திரை கொடுக்கவும், நடேசன் மாத்திரையை வாங்கிட்டு அப்படியே வச்சிருக்காரு. பாண்டி மாத்திரை கொடுத்துட்டு உள்ளே போயிடறாரு. நடேசனுக்கு மாத்திரை போடுவோமா வேணாமான்னு சொல்லி கையில் வச்சிருக்காரு. மாத்திரையை தூக்கி எறிஞ்சிட்டு கையில் கரெக்டாக ஒரு கோட்டர் பாட்டிலும் வச்சிருக்காரு. அதை ஃபுல்லாக குடிச்சிட்டு ஃபுல்லாக மப்பை ஏற்றிக்கிட்டு நேராக இங்கே வானதியோடைய வீட்டுக்கு வராரு. வீட்டில் யார், வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ரோட்டில் நின்று தகராறு பண்ண, இங்கே நடேசனுடைய குரல் சத்தத்தை கேட்டுட்டு வானதி வேகமாக வெளியே ஓடி வருது. என்ன, எதுக்கு இப்போ இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், ஏமா உனக்கு பாண்டி மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம், அவனை வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு வேற மாப்பிள்ளைக்கு தயாராயிட்டியாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், இங்கிருந்து கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லி வானதி பேசிக்கிட்டு இருக்க. வானதியோடைய சத்தத்தை கேட்டுட்டு வானதியோடைய அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் வெளியே வராங்க. யோ என்னையா, எதுக்கு அப்ப இங்க வந்து கூவிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வானதியோடைய அம்மா சொல்லவும், ஆமா கூவுறாங்க. ஆமா, உன் மகன் என்ன நினைச்சுக்கிட்டு திரியிறா, என் பையன் பின்னாடி லோலோ லோலோன்னு குட்டி போட்ட நாய் மாட்டி திரிவாலாம், கடைசியில என் பையன் வேணான்னு சொல்லி வேற ஒருத்தங்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிற போறாளாம், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், அதுக்கு காரணம் உன் பிள்ளைதான், உன் பிள்ளையுடைய லட்சணம் தான். அவனுக்கெல்லாம் வானதி மாதிரி எங்க மக மாதிரி பொண்ணு கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும். அவனுக்கு தான் அந்த பாக்கியம் இல்லையே, அவனுக்கெல்லாம் எங்கேயாவது கடந்து வருவா, அவளை கல்யாணம் பண்ணி வச்சா அவன் சரிப்பட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா சொல்லவும், என் பையனுக்கு என்ன குறைச்சலுன்றேன், உன் மக கூடலாம் குடும்பம் நடத்துறது எம்பிட்டு பெரிய கஷ்டம் தெரியுமா, உன் மக எவ்வளவு பெரிய இம்சை பிடிச்சவ தெரியுமா, தொண அறுத்த மணியமா இருப்பா, அவகிட்டலாம் மனுஷன் பேச முடியாது, மனுஷன் வாழவும் முடியாது. இப்ப நடந்தது என்னமோ சரியான விஷயம்தான், ஆனா பாண்டி வருத்தப்படுறானே, என் மக வருத்தப்படுறான், என் மகன் வருத்தப்படுறத பார்த்து எங்களால தாங்க முடியலையே. என் மகன் இந்த பிள்ளைய உண்மையால காதலிச்சான், அவன் காதலிச்சது உண்மை, அதனால இப்ப வேற ஒருத்தனை இவ கல்யாணம் பண்ணிட்டு போறான்னு தெரியப்ப அவன் அம்புட்டுல கஷ்டப்படுறான், அவன் அம்புட்டு மனசு கஷ்டப்பட்டு வீட்டுல உடஞ்சி போயில உட்காந்துருக்கான், அவனை அப்படி எங்களால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், அப்பதான் வானதி அதெல்லாம் சும்மா நடிப்பு அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், ஆமா நடிக்கிறாங்க, ஏமா உனக்கு கொஞ்சமாவது புத்தியில அறிவுன்னு ஏதாவது இருக்கா, நீங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போடத்தான் செய்வீங்க, அவன் உன்னைய திட்டுறதும் நீ அவனை திட்டுறதும் இது உங்களுக்குள்ள எப்பயும் நடக்கிறதானே. சரி, இந்த தடவை அந்த மாதிரி எடுத்துட்டு போக வேண்டியதானே, இந்த தடவை என்னமோ உனக்கு ரோஸ் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், இங்க பாருங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், அது சரி, இன்னைக்கு ஏதோ என் மகனும் மருமகளும் வந்து உன்கிட்ட பேசுனதுக்கு ஏதோ என் மருமகளை பார்த்து நீ பெரிய யோக்கியமான்னு கேட்டியாமே, என் மருமகளை பார்த்து யோக்கியன்னு சொல்ற அளவுக்கு நீ பெரிய யோக்கியமா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்க இருந்து போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடட்டா அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், என்னது போலீஸை கூப்பிடுறியா, நானே போலீஸை கூப்பிடுறேனே, ஏன் போலீஸ்ன்னு சொன்னா அப்படியே பயந்து ஓடிடுவாங்களோ, ஜெயில இருந்துட்டு வந்தவன் எனக்கு
போலீஸுங்களாம் பயம் கிடையாது அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், பாத்தியாடி இவ குடும்ப லட்சணத்தை பாத்தியா, அப்பே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், மகன் பொம்பளை பிள்ளை ஏமாத்துறவன், இதெல்லாம் ஒரு குடும்பமாடி, கேடுகிட்ட குடும்படி அப்படின்னு சொல்லி வானதியோடைய அம்மா சொல்லவும், ஏய் வார்த்தை அளந்து பேசு, உனக்கு மட்டும்தான் பேச தெரியும் நினைச்சு பேசாத, நான்லாம் பேச ஆரம்பிச்சு அம்பிட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், யோ போயா முதல்ல எங்கிருந்தா அப்படின்னு சொல்லி வானதி மரியாதை குறைவா நடேசனை போயா வாயான்னு பேச ஆரம்பிக்கவும், நடேசனுக்கு கோவம் வந்து வானதியை சப்புன்னு அரைஞ்சு போறாரு. பார்த்து பேசு, என் மகனுக்கு நீ வேணாம், நீ என்னடி அவனை தூக்கி போறது, நான் சொல்றேன் என் மகனுக்கு நீ வேணாம், உன் லட்சணம் உன் குடும்ப லட்சணம்லாம் இப்படி இருக்கையில அவனுக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம், உனக்கெல்லாம் எவனாவது ஒரு இழிச்சாவாயன் வருவான், அவன் கூட எப்படி நீ குடும்பம் நடத்துறேன்னு நாங்களும் பார்க்கத்தானே பாரோம், உன் கூட மனுஷன் குடும்பம் நடத்த முடியாது, எவனாவது ஒரு கூமுட்டை பையன் வருவான், அவன் தான் உனக்கு சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. வீட்டுக்கு நடேசன் லேட்டா வராரு. வானதி வீட்டுக்கு போயிட்டு, எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், எல்லாம் அந்த ஆட்டோக்கார வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், ஆட்டோக்கார வீட்டுக்கா, யார் வீட்டுக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அந்த வானதி வீட்டுக்கு தான், அந்த வானதி வீட்டுக்கு போயிட்டு 2 கூடு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், போய் பிரச்சனை பண்ணீங்களா, என்ன பிரச்சனை பண்ணீங்க, நீங்க முதல்ல ஏன் அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், பின்ன இவன் அப்படி உட்காந்துருப்பான், இவனை பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா, ஏன் அவளுக்கு இவனை விட்டா நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருவானா, இவனுக்கு என்ன குறைச்சன்னு சொல்லிட்டு இவனை வேணான்னு சொல்லி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்றதுக்கு அவ ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், அது அவங்களுக்குள்ள பிரச்சனை, அது அவங்க பாத்துக்குருவாங்களே அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ஆமா இப்படி நம்ம ஒதுங்கி ஒதுங்கி நின்னா அவன் இப்படியே உட்காந்தே இருப்பான், இன்னைக்கு அந்த வானதிய பொண்ணு பக்கம் வந்துட்டு போயிருக்காங்க, அதை நினைச்சுதான் இவன் உடஞ்சு போய் உட்காந்து இருந்தான், இவங்கிட்ட கேட்கலதான் விவரம் தெரிஞ்சிச்சு, அதனாலதான் அந்த வானதிய போய் 4 கேள்வி கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இன்னும் எதுவும் பெரிய பிரச்சனை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், பெருசாலாம் பிரச்சனை பண்ணல, சும்மா 4 தட்டு தட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், என்னது 4 தட்டு தட்டிட்டு வந்தீங்களா, அடிச்சிங்களா, யார் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அந்த வானதியை தான், இவனை வேணான்னு சொல்லியிருக்கா, அப்ப அவ எந்த அளவுக்கு கூமுட்டையா இருப்பா, இப்படி ஒரு தங்கமான பையன் கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும், அந்த கூமுட்டைக்கு கொஞ்சம் கூட புரியல, அதான் நல்லா 4 அறைய கொடுத்து விட்டு பாண்டியோடைய அருமை பெருமையெல்லாம் எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கேன், பத்தாவதுக்கு நீயும் சோழனும் அந்த வானதியை பார்த்து பேச போனதுக்கு அந்த வானதி உன்னை ஏதோ மரியாதை குறைவா பேசினாலுமே அதையும் பாண்டி சொன்னேன், அதையும் போய் கேட்கத்தான் போயிருந்தேன், மொத்த குடும்பத்தையும் நடு ரோட்ல நிக்க வச்சு நல்லா நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டு விட்டுட்டேன், ஏதோ இவளை வேணான்னு சொல்லி விட்டு போன மாதிரி இவனை எல்லாரும் தப்பா பேசுறாங்க, ஊருக்காரவளுக்கு தெரிய வேணாம் யார வேணான்னு சொன்னாங்கன்னு, அதான் அந்த ஆட்டோக்கார மகளுக்கு ஒரு கூமுட்டை பையன் இழிச்ச வாயன் இவங்க தான் வந்து சிக்குவாங்க, அவங்க கூட உன் மக எப்படி குடும்பம் நடத்துறான்னு நாங்களும் பார்க்கத்தானே போறோம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு வந்திருக்கேன், அவளை விட நல்லா அழகான பாண்டிக்கு ஏத்த குணமுள்ள நல்ல பொண்ணா நம்ம பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சவால் விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், எதுக்கு இது தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அட நீ போமா உள்ள, இப்படி நம்ம எல்லாத்துக்கும் அமைதியா இருக்க கண்டுதான் அந்த வானதி இவங்கிட்ட எகுன்னு ஏறிக்கிட்டு இருக்கா, இப்படி இந்த மாதிரி யாராவது 4 பேர் சப்போர்ட்டுக்கு போனாதான் அந்த வானதி வாயை மூடுவா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வானதியை நல்லா காட்டுன்னு காட்டிட்டு வந்துட்டாரு.